வணக்கம் நண்பர்களே. ஆழ்வார்கள். நாம் இன்றைக்கி ஆழ்வார்களில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நபர். ஏன்னா இந்த வைணவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்த்தது இந்த நபர் தான். நம்ம யாரை பற்றி சொல்கிறோன்னு நீங்கள் தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ராமானுஜருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே என்னென்னா, அதாவது 3 ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலாசபியில். இந்தியன் ஃபிலாசபி அப்படின்னு சொன்னாலே அது எல்லாமே சவுத் இந்தியன் ஃபிலாசபி தான். நார்த் இந்தியாவில் பெருசாக ஃபிலாசபியும் கிடையாது, ஒரு புடலங்காவும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். நார்த் இந்தியாவில் இருந்த ஃபிலாசபிலாம், நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஃபிலாசபிலாம் ஆக்சுவலாக நல்ல ஃபிலாசபி. முதல்ல எது? புத்தர், மகாவீரர், அப்புறம் ஆசீவகர், இல்லை தமிழில் சொன்னால் ஆசீவகர். அவர் ஆசீவகர் தான். இவங்க அதுக்கு வேறு எதெல்லாமோ பேர் கொடுப்பாங்க, அதெல்லாம் சும்மான்னு வச்சிங்களேன். அதை பற்றி நம்ம தமிழர் ஆதி மதத்தில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அது ஆசீவகம், அது தமிழர்களோட மதம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் வட இந்தியாவிலேருந்து வந்தது தான். சரிங்களா? அதை பற்றி இங்கே பேசினோம்னா இங்கே டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம அதை தமிழரின் ஆதி மதம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதோட விளக்கங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம். இப்படியாக பல்வேறு கான்செப்ட் வட இந்தியாவிலேருந்து கிளம்புன கான்செப்ட்லாம் நல்ல கான்செப்ட். தென்னிந்தியாவிலேருந்து கிளம்புன கான்செப்ட்டு 3. ஒன்று உங்களுக்கே தெரியும், ஆதிசங்கரனோட அத்வைதம். 2 ராமானுஜரோட விசிஷ்டாத்வைதம். 3வது மாத்வாச்சாரியாரோட துவைதம். இந்த 3த்துலேயும் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இந்த 3ம் பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் ராமானுஜர் மட்டும் ஒரு எக்ஸம்ஷன். அதுதான் அதில் சிறப்பு. என்னென்னா, ராமானுஜர் என்ன சொன்னார், பார்ப்பனர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் வரலாம் அப்படின்னார். எல்லாரும் வாங்க அப்படின்னு உள்ளே சேர்த்துக்கிட்டார். அதில் தான் அவர் தனித்து நிற்கிறாருன்னு வைங்களேன். இந்த துவைதம் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, துவைதம் இல்லை, விசிஷ்டாத்வைதம். துவைதம் இரட்டை கோட்பாடு, அத்வைதம்ன்றது ஒற்றை கோட்பாடு. இந்த ஒற்றை கோட்பாடு இரட்டை கோட்பாடு அப்படின்றதுக்கு இந்தியாவுக்கு வெளியே கான்செப்ட் வேறு, இந்தியாவுக்குள்ள கான்செப்ட் வேறு. இந்தியாவுக்கு வெளியே கான்செப்ட் டூயலிசம் அப்படின்னு சொல்ல, இரட்டைத்தன்மையும் சொல்கிறது எப்படின்னா, ஒரு நல்ல சக்தி ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லி தான் அங்கே இந்தியாவுக்கு வெளியே சொல்லப்படக்கூடிய இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது. இங்கே ஒற்றைத்தன்மை இரட்டைத்தன்மைன்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, ஆத்மா பரமாத்மா அப்படின்னு ஒன்று 2ஆக வச்சுக்கிறாங்க. அந்த 2ஆக வச்சுக்கிட்டா அது துவைதம். அதாவது பரமாத்மான்றது வேறு, ஜீவாத்மான்றது வேறு, அதாவது மனிதர்கள்ன்றது வேறு. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு துடிக்கிறது அப்படிங்கிறது தான் துவைத தத்துவம். அத்வைதம்ன்றது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறெல்லாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே சொல்கிறது இந்த ஒன்றுன்ற கான்செப்ட் இப்படி சொல்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த பரமாத்மாவை விட்டு ஜீவாத்மா தன்னை தனியான ஒரு ஆளாக நினைக்கிறதுக்கு காரணம் மாயை அப்படின்றது ஆதிசங்கரனோட கோட்பாடு. விசிஷ்டாத்வைதம். இந்த விசிஷ்டாத்வைதம்னா என்ன அர்த்தம்னா, விசேஷமான அத்வைதம்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. அத்வைதத்தை இவர் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணாருன்றது தான் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்கிறது. விசேஷமான அத்வைதம். இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவாத்மா பரமாத்மாலாம் ஒன்று தான், ஆனால் ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து பிரிந்து விட்டது. ஆதிசங்கரன் சொல்கிறது என்னென்னா, பிரிந்த மாதிரி தோணும் ஆனால் பிரியலை அப்படின்னு சொல்லுவார். இவர் பிரிஞ்சு பக்தியின் மூலமாக பரமாத்மாவை அடைந்து விடலாம் அப்படின்றது தான் இவரோட விசிஷ்டாத்வைதம். இப்படி சிம்பிளாக புரிஞ்சுங்க போதும். இவர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தவர். அங்கேயே பிறந்து வளர்கிறாரு. அவங்க அப்பாக்கிட்டே பாடம் படிக்கிறாரு. ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு இந்த வைணவ மதத்தின் மீது ஒரு சிறு பற்றுதல். அதோடு சேர்த்து யாதவ பிரகாசர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட தான் ஒரு மகாலம் படிக்கிறார். இந்த யாதவ பிரகாசருக்கு இவரோட அறிவு ஞானத்தை பார்த்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல இருக்குது. அவரை போட்டு தள்ளுறதுக்கே பிளான் பண்ணுறாரு.
காசிக்கு நீ யாத்திரை போயிட்டு வான்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டு வேறு ஆளுங்களை செட் பண்ணி போகிற வழியிலே போட்டு தள்ளிடலான்லாம் பிளான் பண்ணுவார். ஆனால் அது நடக்காமல் எஸ்கேப் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் திருப்பி திருக்கோஷ்டியூருக்கு போகிறாரு. திருக்கோஷ்டியூரில் ஒருத்தர் வந்து உனக்கு ஒரு சிறப்பான மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரம் வந்து கேட்டாலும் கேட்டு அந்த பலன் வந்து உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இவர் வந்து அப்போவே கொஞ்சம் ரேஷ்னலிஸ்ட்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறவர்னு வச்சிங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய் அந்த கோயில் மதில் சுவர் மேலே ஏறி நின்றுட்டு எல்லா மக்களும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை கேட்டிங்கனாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுறாரு. அவங்க சொல்லிக் கொடுத்தவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, யாருக்கும் சொல்லக்கூடாது, இது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படி இப்படின்லாம் சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்போ அந்த சொல்லி கொடுத்தவர் கூப்பிட்டு திட்டுறார், இப்படி பண்ணிட்டியே இது பாவம்ப்பா, நீ நரகத்துக்கு போ அப்படின்னாராம். ராமானுஜர் என்ன சொன்னாரா, நான் ஒருவன் நரகத்துக்கு போவதன் மூலமாக அன்றைக்கி கூடியிருந்து இந்த மந்திரத்தை கேட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சொர்க்கம் போவாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நான் தாராளமாக போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவராகவே இவர் இருந்திருக்கிறாரு. பிற்காலத்தில் முழுமையாக ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு ஒன்றை உருவாக்குறார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆரம்பத்தில் வந்து இவருக்கு முன்னாடியே இந்த வைஷ்ணவம் இல்லையானா இருந்தது, அது வெறும் வைணவமாக இருந்தது. இவர் தான் அதை வந்து ஸ்ரீ வைணவம்னு மாற்றுறார். மாற்றி 2-3 வேலைகள் செய்கிறார். என்னென்னா, இந்த சம்ஸ்கிருதத்திலே மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கீங்க, இது வேண்டாம். எப்படி ராஜராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல தேவாரத்தை, அது மாதிரி நாம் வைணவ கோயில்களில் திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் ஓதணும். நாதமுனி அவர்கள் எழுதி கொடுத்த, நாதமுனி யாருன்னு தான் போன வாட்டி பார்த்தோமே, அவரை வந்து ராஜேந்திரன் காலத்துக்கு தள்ளி விடுவாங்க. இவரை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் முன்னாடியே கொண்டு போயிடுவாங்க. இவரை வந்து என்ன எந்த காலத்தில் வாழ்ந்ததாக சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜேந்திரனோட பேரன் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எழுதி வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இவரை வந்து தண்டிக்கணும்னு விருப்பப்பட்டது வந்து கிருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருமி கண்ட சோழன் அப்படின்னா கிருமியை பார்த்தாருன்னு அர்த்தம் இல்லை, கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். நீலகண்டன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கண்டம்னா கழுத்து. அவருக்கு வந்து அந்த கழுத்தில் கழலை நோயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் காய்டர்ம்பாங்க. இந்த கழுத்தில் இவ்வளோ பெரிய உருண்டை மாதிரி வந்துடும். அந்த மாதிரியோ இல்லை கேன்சர் மாதிரி எதுவும் வியாதி இருந்ததா என்னன்னு தெரியல. அந்த அபராஜிதவர்மன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர், அந்த ராஜேந்திரனோட கடைசியாக மிச்சம் இருந்த பேரன், அவனோட காலத்தில் தான் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் அது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது வந்து யாருன்றதை கரெக்டாக சொல்ல முடியாது. இதில் இன்னொரு குழப்பம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில் திருவொழுக்கு அப்படிம்பாங்க. அதாவது கோயிலில் எழுதி வச்சுருக்கக்கூடிய அவங்களுடைய வரலாறு புஸ்தகம். மற்ற வரலாறே நம்ப முடியாது, இந்த கோயில் ஒழுக்கெல்லாம் வச்சு எப்படி நம்புறது? 3ஆம் குலோத்துங்கனோட அப்பா தான் கிருமி கண்ட சோழன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த சம்ஸ்கிருத இந்த செப்பேடு எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரணாகவும் தப்பாகவும் குழப்படியாகவும் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம நம்ப முடியாது. இவர் செய்த இந்த மாற்றங்களின் காரணமாக சோழ நாட்டில் மிகப்பெரிய புரட்சி, சண்டையெல்லாம் வந்தது, வெட்டுக்குத்தெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் மக்கள் இருந்தாங்க. 3ஆம் குலோத்துங்கனுக்கெல்லாம் அப்புறம் தான் சோழ நாட்டில் சாதி எல்லாமே படிய ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். பார்ப்பனர் அல்லாதவர்களை பார்ப்பனர்கள் தங்களுக்குள்ளே சேர்த்துக்காமல் கொஞ்சம் தனியாகவே எப்போவுமே இருந்திருக்கிறாங்க. இது நம்ம சோழர் வரலாறுலேயே பார்த்துருக்குறோம். அதுவும் போக, ஆனால் அவங்களுக்கு பெருசாக தனியாக ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் இருக்கலை. இவங்க சமஸ்கிருதத்தில் எழுதும்போது அப்படி எழுதி வச்சுக்கிட்டாங்களே தவிர ஒரிஜினலாலாம் அந்த மாதிரி எந்த ஸ்டேட்டஸும் இருந்தே இல்லை. ஆனால் இவரோட காலகட்டத்தில் இவர் பார்ப்பனர் அல்லாதவரையும் உள்ளே சேர்க்குறாரு. இப்போது அரசருக்கும் இவருக்கும் ஏதோ வாங்கல் மாதிரி ஆகி இவர் வேறு வழி இல்லாமல் தப்பிச்சு ஓட வேண்டியதாகுது. எங்கே போகிறாரு? இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஹொய்சால நாட்டுக்கு போகிறார். ஹொய்சால நாடுன்றது இப்போ உள்ள கர்நாடகான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஹொய்சால மன்னர்களும் சோழர்களும் நட்பாக தான் இருந்தாங்க.
அதனால தான் ஹொய்சால மன்னர்கள் மீது சோழர்கள் பெருசாக படையெடுக்கவும் இல்லை, அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்கல. அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு சின்ன குறுநில மன்னராக இருந்தாங்க. ஆனால் அவர்கள்லாம் சமண மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்க சைவ மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அதாவது ராமானுஜரோட காலம் எப்படிப்பட்ட காலம்னு பார்க்கலாம்னா பௌத்தம், சமணம், சைவம், வைணவம் எல்லாமே இருந்த காலம். எல்லாமே ஒரே காலத்தில் இருந்த சமகாலத்தில் எல்லாருமே எல்லா மதங்கள்லேயும் இருந்த காலகட்டம். அதுக்கு பின்னாடி தான் மொத்தமாக எல்லோரையும் இந்து மதத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகள்லாம் நடக்குதுன்னு வைங்க. இவர் அங்கே போனவுடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹொய்சால மன்னரில் பிட்டி தேவன் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னனை தான் இவர் வைணவ மதத்துக்கு மாற்றுறார். அங்கே தான் ஆரம்பிக்குது சிக்கல். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தீபாவளின்னு ஒரு பண்டிகையே கிடையாது. அப்போ எப்படி வந்தது, ஹொய்சால மன்னர்கள் சமணர்கள் என்பதால் அவங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க. இப்போ அந்த பிட்டி தேவன்ற ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் வைணவ மதத்துக்கு மாறிட்டார். அவர் வைணவ மதத்துக்கு மாறினோடனே என்ன ஆகுது, மக்களும் மாறுறாங்க. அப்போ மக்கள் மாறும்போது என்ன ஆகுது, நான் எப்பவும் சொன்னது தான், பண்டிகையை விட முடியாது. புதுசாக என்ன ஒரு பண்டிகையை உள்ளே கொண்டாடலாம், பழைய பண்டிகையை ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதை சுற்றி ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டுரும், அதை சுற்றி வியாபாரங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால சமண மதத்தில் இருந்த தீபாவளி பண்டிகை வைணவ மதத்துக்குள்ளே வந்துடுது. எங்கள் பெருமாள் நரகாசுரன் கொண்டார் இப்படின்லாம் கதையெல்லாம் உள்ளே சேர்த்து சமண பண்டிகை இந்து பண்டிகையாக மாற்றப்படுகிறது. இந்த ஹொய்சாலர்களின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் பிற்காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஹரிஹர புக்கன். ஹரிஹரா புக்காலாம் யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹொய்சால மன்னர்கள்ட்ட வேலை பார்த்த படைத்தலைவர்கள். ஹொய்சால மன்னர்கள் ரொம்ப டவுன் ஆகும்போது இந்த படைத்தலைவர்கள் தனியாக தாங்களே ஒரு அரசாட்சியை உருவாக்குறதுக்கு வெளியே வர்றாங்க. அப்படியே அந்த விஜயநகர பேரரசு திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நாயக்க மன்னர் ஆட்சியாக மாறி அதே தீபாவளி பண்டிகை இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி தீபாவளின்ற பண்டிகையே தமிழ்நாட்டில் கிடையாது. சரி, இதுக்கு மேலே என்ன நடந்தது, இவர் பல்வேறு வித முயற்சியெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி வச்சாலும் இவர் காலகட்டத்துக்கு பிறகு இவர் செய்த புரட்சிகள் பூரா தோற்கடிக்கப்பட்டு விட்டது. என்னாச்சு, அதிலே 2 பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. எப்படி பிரிகிறாங்க, இவர் சேர்த்த குரூப் ஒன்று ஏற்கனவே இருந்த பார்ப்பன வைணவர்களும் இருந்திருக்காங்க, பார்ப்பனர் அல்லாதவர்களும் வைணவர்களாக உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் எல்லாம் பூணூல்லாம் போட்டாங்க. பூணூல் போட்டு அவங்களும் பார்ப்பனராக மாறிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இவர் காலத்துக்கு பிறகு இது 2ஆக உடஞ்சி வடகலை தென்கலைன்னு 2ஆக பிரிஞ்சிருது. இந்த வடகலையில் இருக்கவங்கெல்லாம் ஏற்கனவே இருந்த பார்ப்பன வைணவர்கள், பின்னாடி இவர் சேர்த்த வைணவர்கள்லாம் தான் தென்கலை பார்ப்பனர்களாக மாறிட்டாங்க. அவங்களும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதாவது தென்கலைக்கும் வடகலையும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. யூ மாதிரி நாமம் போட்டால் வடகலை, ஒய் மாதிரி நாமம் போட்டால் அந்த நாமத்துக்கு கீழே இப்படி இழுத்து விட்டால் அது தென்கலை. இவர் ராமானுஜர் சொன்னது அந்த தென்கலை நாமம் தான் போட சொன்னார். ஆனாலும் மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த வடகலை பார்ப்பனர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துவைத்தத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி மத்வாச்சாரியார் துவைதம்னு இன்னொரு தத்துவம் சொல்லி போனார்ல, அதுக்கு அங்கே போயிட்டாங்க. போய் இந்த வைணவம் 2ஆக பிரிஞ்சு, ஒன்று வடகலை வைணவம், இன்னொன்று தென்கலை வைணவம் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஐயங்கார்லேயே 2 அந்த யூ நாமம் போட்ட ஐயங்காருங்க, ஒய் நாமம் போட்ட ஐயங்காருங்க கூட பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க, பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை என்னென்னா, இந்த ஐயங்கார்லேயே இவங்க கொஞ்சம் மட்டம் அப்படிம்பாங்க. இவங்கள்ட்ட கேட்டால், தென்கலை ஐயங்கார்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்க தான் மட்டம், அவங்களுக்கு ஒழுங்காக பெருமாளையே எப்படி வணங்கணுன்னே தெரியல அப்படின்னா இவரை மாற்றி திட்டிப்பாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 11ஆம் நூற்றாண்டில் மதத்தில் அந்த காலத்தில் உண்மையிலேயே ஒரு பெரிய புரட்சி செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சவர் ராமானுஜர். அதை நம்மால் மறுக்கவே முடியாத ஒரு உண்மைன்னு வச்சிங்களேன். ஆனால் அது பின்னாடி வந்தவங்க மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க. அதெல்லாம் ஏமாற்றி, அதாவது எந்த கதையாகி போச்சுன்னா, நீங்கள் ட்ரெயினில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற போகும்போது நம்மளை ஏற விட மாட்டாங்க. ஆனால் அடித்து பிடிச்சி ஏறினவன் இருக்கான் பாருங்கள், அவன் அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வரவனை உள்ளே ஏற விட மாட்டான்.
புரியுதா? இங்கே இடம்ல பாப்பா அப்படின்னு இவனும் சேர்ந்துக்கிட்டு தள்ளி விடுவான் எல்லாரையும். அந்த கதையாக ஆகிப்போச்சு. கடைசியில் அவர் செஞ்ச புரட்சி என்ன ஆகிப்போச்சு, அவர் காலத்தில் நடந்ததோடு நின்று அதுக்கப்புறம் இல்லாமல் போச்சு. இவர் காலத்தில் தான் திருப்பதி கோயிலெல்லாம் மீட்டது. திருப்பதி கோயிலெல்லாம் மீட்டதுன்னு சொல்லக்கூடாது, ஆக்கிரமித்ததுன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பழைய பௌத்த கோயில். அதை பற்றியும் நம்ம தெரிந்த வரலாறு தெரியாத பக்கங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம். எப்படி திருப்பதி கோயில் வந்து பௌத்த கோயிலாக இருந்தது, அந்த பௌத்த கோயிலை இவர் எப்படி ஆட்டைய போட்டார் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து கட்டதேவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படைத்தலைவன் அந்த ஏரியாவில் இருந்திருக்கிறான். அவனை எப்படியோ இது பண்ணி அந்த கோயிலை பிடிங்கிட்டாருன்னு வச்சிங்களேன். பிடிங்கி அது பெரிய பெருமாள் கோயிலாக போயிடுச்சு. இப்படியாக வைணவ மதம் ஓரளவுக்கு மிகப்பெரிய லெவலில் தென்னிந்தியாவில் டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணம் ராமானுஜர். அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஊரில் பிஜேபிக்கு புரியாத விஷயம் தான். நம்ம ஊரில் வந்து ராமர் கதையெல்லாம் சொன்னால் எடுபடாது. ராமர் கிருஷ்ணர் கதையெல்லாம் இங்கே எடுபடாது. ஏன்னா இங்கே கிருஷ்ணர் கதைக்கு ஈக்குவலாக முருகர் கதை ஒன்று இருக்குது. நம்ம சின்ன வயசில் முருகன் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்லாம் நம்மள்ட்ட ஒரு கதை இங்கே ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி ராமரை எல்லாம் இங்கே கொண்டு வந்தால் பெருசாலாம் செல்ஃப் எடுக்காதுன்னு வச்சிங்களேன். அது கம்பர் எழுதின காலத்துலேயே செல்ஃப் எடுக்கலை. இதை சோழர்கள் காலம் வந்து வீணாக போனதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இரண்டாம் குலோத்துங்கன் காலம்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சோழர் பெருமை அப்படின்றது போய் ஏதாவது நமக்கு இப்போ மக்களோட கனெக்ஷன் வேணுமே அப்படின்னு சொல்லி இந்த பெரிய புராணம் கம்பராமாயணம் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் இவர் ஸ்பான்சர் பண்ணி எழுத சொல்லி அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து மதத்தை நோக்கி திரும்பியதால் மீண்டும் மீண்டும் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்பட ஆரம்பித்து கோயில்கள் முக்கியத்துவம் பெற்று அந்த கோயில்கள் பார்ப்பனர் கைக்கு போன உடனே டோட்டலாகவே தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறிப்போச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு இந்த சோழர்களின் வீழ்ச்சியின் காரணமாக பார்ப்பனர் கைக்கு போய் சிக்கிக்கிச்சு. அதை சிக்க வச்சதில் பெரும் பங்கு எடுத்த 2 பேர் தான், ஒருத்தர் ஆதிசங்கரர், இன்னொருத்தர் ராமானுஜரின் நோக்கம் சரியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை இழுத்து மூட்டாங்க. ஏன்னா இவரோட நெருங்கிய தோழர்கள்னு சொல்லக்கூடியதே 2 பேர். ஒருத்தர் வந்து மகாபூரணர்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் கட்சி பூரணர் அப்படிம்பாங்க. கட்சி பூரணர்னா கட்சி, அதாவது காஞ்சிபுரத்தை கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சி பூரணர் மகாபூரணர் இவங்கெல்லாம் யாருமே பார்ப்பனர் கிடையாது. சரிங்களா? இவங்கெல்லாம் பார்ப்பனர் கிடையாது. பார்ப்பனராக இருந்திருந்தால் பார்ப்பனர்களை மட்டும்தான் தான் கூட வச்சுருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இவர் வந்து எல்லாரையும் தான் கூட வச்சுருந்தார், சமமாகவும் நடத்திக்கிட்டு இருந்தார், முக்கியத்துவமும் கொடுத்து நடத்தினார். ஆனால் பிற்காலத்தில் இந்த துவைதம்னு ஒரு தத்துவம் வந்தவுடனே பார்ப்பனர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸ்ரீ வைணவம் அப்படின்னு ஒன்றா இருந்தது, வடகலை வைணவம், தென்கலை வைணவம். வடகலைன்னு அதை சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க. மாத்வாச்சாரியார் வடக்கு உள்ளவர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இவங்க ராமானுஜர் தென் மாநிலத்தை சேர்ந்தவர். அப்படின்றதுனால இது வடக்கு தெற்குன்னு இதை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இதுதான் ராமானுஜரோட பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள். எதுக்காக இதை பார்த்தோம்னா, இந்த நாதமுனி, ராமானுஜர், அப்புறம் இன்னொருத்தர் மணவாள மாமுனிகள்னு, இவங்க 3 பேர் தான் இந்த ஆழ்வார் கதைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. அந்த மணவாள மாமுனியை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னும் புத்தகம் வாங்காத நண்பர்கள் இன்றைய புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் புத்தகம் வாங்கினா மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து சேனல் நடத்த முடியும். நன்றி, வணக்கம்.